சென்னையில இருக்க துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து கடந்த 12 நாளா வந்து மழை, வெயில் எதுவுமே பார்க்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி கார்ப்பரேஷன் வந்து துப்புரவு பணிய வந்து பிரைவேட்டைசேஷன் ஆக்கக்கூடாது அப்டின்ற மாரி தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கவர்ன்மெண்ட் தரப்புல எவ்ளோ பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னும் அந்த இது மாறுற மாரி இல்ல. இவங்களும் வேலைக்கு போகாம அப்படியே தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா நடந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்திருக்குன்னா, கவர்ன்மெண்ட் தரப்புல வந்து நீங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த இடத்துல போராட்டம் பண்றது. நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் பண்றவங்க வந்து இல்ல இங்க தான் இருப்போம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளோதான் இனிமேட்டு பேச்சுவார்த்தை கிடையாது அப்டின்ற மாரி இதுவரைக்கும் நடந்திருக்கு. எதனால இந்த புரொடெஸ்ட் ஆக்சுவலா என்ன நடந்தது? எதனால இன்னும் முடியாம இருக்கு அப்டின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த புரொடெஸ்ட்டோட மெயின் ரீசன் என்னன்னா, சென்னை கார்ப்பரேஷன்ல ஜோன் 5, 6 வந்து பிரைவேட்டுக்கு குடுக்க போறோம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. போன மாசம் ஜூலை 31 வேலை முடிஞ்சு இனிமேட்டு நீங்க பிரைவேட்டா கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராம்கி அப்படின்ற மாரி ஒரு ஆர்கனைசேஷன், ஆந்திராவை சேர்ந்த ஆர்கனைசேஷன். அவங்க கிட்ட தான் டெண்டர் குடுத்துருக்காங்க. இனிமேட்டு நீங்க அவங்க கிட்ட கன்டின்யூ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கன்டின்யூ பண்ணா சம்பளம் கம்மி. அது பிரைவேட் கம்பெனி எங்கள எப்ப வேணா வேலைய விட்டு அனுப்பிச்சுரும் அப்படின்ற மாரி நாங்க போ முடியாது அப்படின்ற மாரி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் எங்க நடக்குதுன்னா, சென்ட்ரல் கிட்ட ரொம்ப மெயின் ரோடாங்க. ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல டென்ட் மாரி அடிச்சு அந்த ஜோன்ல வேலை செய்ற எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. வீட்டுக்குலாம் போகாம டே அண்ட் நைட் ஃபுல்லா அங்க தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் யார் பண்றாங்கன்னா, உழைப்பாளர் உரிமை இயக்கம் அந்த மாரி சங்கங்கள் தான் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்துறாங்க. ஒரு 3, 4 நாள் கழிச்சு தான் இதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்குது. கட்சி தலைவர்கள்லாம் அங்க போறாங்க. சீமான் அங்க போறாரு. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அங்க போறாங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட் தரப்புல வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. மினிஸ்டர் சேகர் பாபு, மேயர் பிரியா அவங்கலாம் இருக்காங்க. பல கட்டத்துல பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா கவர்ன்மெண்ட் சொல்றது என்னன்னா, நீங்க வேலைக்கு வந்துருங்க. திருப்பி நீங்க அந்த ராம்கி கிட்டயே போயிடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த புரொடெஸ்ட் பண்றவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இல்ல பழையபடி எங்களுக்கு வேலை எப்படி இருந்ததோ அதே மாரி திருப்பி குடுங்க. அப்பதான் நாங்க போவோம் அப்படின்ற மாரி தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வொர்க்கர்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க கரண்ட்டா வந்து ரூ. 750 வாங்குறோம் ஒரு நாளைக்கு. 26 நாளைக்கு கணக்கு பண்ணா 19,500 அந்த மாரி வருது. இவங்க வந்து ரூ. 16,000 போ சொல்றாங்க. இப்போ நாங்க வேலை செஞ்சதுலருந்து கம்மியா இருக்கு. அந்த 750 வந்து நெறைய போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்குலாம் போய் நெறைய உண்ணாவிரதம்லாம் இருந்து கஷ்டப்பட்டு வாங்குனது அது. இத விட்டுட்டு சொல்றாங்க. எப்படி போறது? அதுவும் இல்லாம பிரைவேட்டுக்கு குடுக்குறேன்றாங்க. பிரைவேட்ட பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. எப்ப வேணா நம்மள வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாங்க. ஏன் நீங்க இவ்ளோ சொல்றீங்களே, இப்போ நீங்க கமிஷனரு, இப்போ வொர்க் பண்றவங்கலாம் நீங்க போய் ஒரு கான்ட்ராக்ட்க்கு வேலை சொன்னா செய்வீங்களா? நீங்க மட்டும் கவர்ன்மெண்ட்ல இருக்கீங்க. நாங்க மட்டும் கான்ட்ராக்ட்க்கு போய் வேலை செய்யணுமா? அப்படின்ற மாரி அவங்க தரப்புல சொல்றாங்க. கவர்ன்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மேயர் பிரியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜோன்ஸ் வந்து பிரைவேட்டுக்கு குடுத்துட்டோம். இப்போ வந்து 5ம் 6ம் குடுக்குறோம். வொர்க்கர்ஸ்லாம் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு ஜாப் கேரண்டி இருக்காது. எங்கள அனுப்பிச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நாங்க கார்ப்பரேஷன் பொறுப்பு. உங்களுக்கு ஜாப்லாம் போகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அவங்ககிட்ட. சேலரி கம்மியா இருக்கே அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இல்ல இதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு கல்வி உதவிலாம் கிடைக்கும். மேரேஜ் அப்போ உதவித்தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் போனஸ் இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி கவர்ன்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. என்னதான் கவர்ன்மெண்ட் தரப்புல இதெல்லாம் சொன்னாலும், ஆனா அங்க புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வொர்க்கர்ஸ்லாம் வந்து இல்ல எங்களுக்கு பழையபடியே எங்க வேலைய குடுத்துருங்க. நாங்க திருப்பி போயிடுறோம் அப்படின்ற மாரி இப்ப சொல்றாங்க. இதுல புரொடெஸ்ட் பண்றவங்கலாம் சொல்றது என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா வேலைய வந்து பெர்மனன்ட் ஆக்குறோம் அப்படின்ற மாரி வாக்குறுதிலாம் குடுத்துருக்கீங்க. நாங்க வந்து இங்க 10 வருஷம், 20 வருஷம் வொர்க் பண்றவங்கலாம் இருக்காங்க. இப்ப அவங்க பிரைவேட்டுக்கு போனா அவங்க வேலை எப்படி கேரண்டி நாங்க சொல்ல முடியும்? நீங்க தானே சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா வேலை பெர்மனன்ட் பண்ணி தரோன்ட்டு. இப்ப ஏன் ஒத்துக்க மாட்றீங்க? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த டைமு ஒரு நாள் வந்து நைட்டு 2:30 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப பிரஸ் வந்து பைட் போடுறாங்க. சேகர் பாபு அவர்கிட்ட வந்து. அப்ப வந்து பிரஸ் கேட்கறாங்க, டிஎம்கே வந்து வாக்குறுதி குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. இல்லையே, குடுக்கலையே, காட்டு அப்படின்ற மாரி கேட்டாரு. அதுக்கப்புறம் நீலம் சோஷியல் யூடியூப் சேனல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நீங்க எந்த பிரஸ்? நீலம். இல்லையே, நான் பிரஸ்ஸ தான் பார்க்க வந்தேன். இல்லையே, நான் பிரஸ்ஸ தான் பார்க்க வந்தேன். அப்படின்ற மாரி பயங்கர கோவமா பேசிட்டு போயிட்டாரு. அதுலருந்து மக்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. நீங்க எதுக்கு வரீங்க? துறையோட மினிஸ்டர் யாரு? நேரு தானே. அவரு தானே வரணும். உங்களுக்கு என்ன வேலை? அப்படின்ற மாரி மக்கள் பயங்கரமா எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு மெயின் ரீசனே பார்த்தோன்னா, இவங்கலாம் வந்து இப்போ பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ண சொல்றது தான். ஆனா ஆக்சுவலா அவங்க இங்க இருக்கிறதே வந்து கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயாலாம் இல்ல, ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, டிஎம்கே மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாங்க, ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நாங்க கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயா மாத்திருவோன்னு. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சேரும்போது
வரும்போ 7,000 ரூபாய் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து எனக்கு ஒரு 23,000 ரூபாய் வருது, அதுவே எங்களுக்கு பத்தலை, அதுலேயே நான் வந்து என் குழந்தைய படிக்க வைக்கணும், என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ இவங்க வந்துட்டு அதுலேருந்து கீழே போய் என்னை வேலை செய்ய சொல்கிறாங்க. 16,000 சில்லற சம்பளமாக, அதில் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிச்சி உனக்கு ஒரு 13,000 தான் கையில் வருது, அதை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அட்லீஸ்ட் நாங்கள் இந்த கவர்மெண்ட் இதில் வேலை செய்யும்போது நீங்கள் எங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ அதுவே எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக இருந்திருக்கும், அதை வச்சு நாங்கள் இதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணலாமா, இல்லை வேறு தொழில் ஏதாவது பண்ணிட்டு போகலாமான்னு யோசிச்சுருந்துருப்போம். அப்போ நீங்கள் எங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கொடுக்காம இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போய் பண்ணுவோம்? அது இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு வர வேண்டாம், நீங்கள் வந்து எலிஜிபிளாக ஆக மாட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த வயசுக்கு மேலே எனக்கு 55 வயசு ஆகுது, நான் இதுக்கு மேலே அங்கே போயிட்டு எனக்கு அங்கே வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? இந்த சென்டரில் வந்து பிச்சை எடுக்கிட்டா, என் குழந்தை, என் பொண்ணு, என் மாப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே உட்காந்து நான் பிச்சை எடுக்கிட்டா, இது வந்து ஓகேவா இருக்குமா? அவங்க கேட்குறத பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது. நம்மளே வந்து ஒரு மந்த்லி சேலரி வாங்கினா அதில் பிரிச்சுப்போம், ஓகே இதெல்லாம் வந்து இவ்வளோ செலவு, வீடு வாடகை இதெல்லாம் பிரித்து பாக்கி இருக்கிறதா நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். நம்ம மேக்ஸிமம் இன்னொரு வேலை தேடுறதே வந்து இதை விட அதிக சேலரியில் போகிறதுக்கு தான். ஆனால் இவங்களுக்கு பார்த்தோன்னா இதை விட கம்மி சேலரியில் போய் திரும்பி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவங்கள பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. எல்லாம் பார்த்தோன்னா சைடில் படுத்துக்கிட்டு தார்பாலாம் போட்டுக்கிட்டு விசிறிக்கிட்டு உட்காந்துட்டு, சில பேர்லாம் பார்த்தோன்னா அழுது அந்த ரிப்போர்ட்டர் வந்து சும்மா கொஸ்டின் கேட்குறாரு, அவர் காலெல்லாம் விழுந்து எங்களை காப்பாற்றுங்க ஐயா, சிஎம் ஐயா எங்களை காப்பாற்றுங்க, ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் தான் கொரோனா டைமில் வந்து எங்களை ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்னு சொல்லி அந்த சென்டரில் நிற்க வச்சு ஹெலிகாப்டரில் வந்து பூவெல்லாம் போட்டு போனீங்க, அப்படிலாம் எங்களை கௌரவப்படுத்திட்டு இப்போ வந்து இப்படி பண்ணால் என்ன நியாயம்? எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எங்களுக்கு எங்கள் வேலையே கொடுத்துருங்க, இப்போ நீங்கள் வந்து எங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கூட ஆக தேவையில்ல, அட்லீஸ்ட் நாங்கள் இந்த கான்ட்ராக்ட்லேயே வேலை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்கள ரெக்வஸ்ட்டே ஆயிடுச்சு. இப்போ இந்த Zone 5 Zone 6 ஒர்க்கர்ஸ்லாம் இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கனால அந்த ராயபுரம் திருவிக்கா நகர்லலாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு குப்பை அல்லாமல் அப்படியே குப்பை தொட்டிலாம் ஃபுல்லாகி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி பப்ளிக்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டு பார்த்தோன்னா இந்த கிரேட்டர் கார்பரேஷனோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தோன்னா 2 போஸ்ட்லாம் போட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து குப்பையெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, ஆளுங்க வந்து துணியெல்லாம் கட்டிக்கிட்டு க்ளீன்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தா போட்டுட்ருக்காங்க, இது யாருமே தமிழ் ஆளுங்க இல்லை, ஆந்திராலேருந்து இறக்கி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அவங்க திருப்பி வரதுக்காக, நாங்கள் வேறு யாரும் வேலைக்கு எடுக்கலை, அவங்க வருவாங்கன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க, அவங்க ஜாபுக்குலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ப்ரைவேட்டை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய கட்சி தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. அண்ணன் சீமான் போய் பார்த்துருக்காரு. அவர் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, வருஷத்துக்கு 270 கோடி ஆகுது, 10 வருஷம் கணக்கு பண்ணாலே 2700 கோடி, இப்போ ஒரு வருஷம் சேலரி கணக்கு பண்ணாலே ஒரு 70 கோடி தான் ஆகும், ஒரு கிலோ குப்பை 12 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணாலே நிறைய காசு இருக்கும், எதுக்கு இப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறீங்க, அப்போ எதுக்கு ஆப்ரேஷன்லாம் இருக்குது, மொத்தமாக ப்ரைவேட்டுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம்ல, ஒரு பேசிக் இதெல்லாம் கூட கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தெரு க்ளீன் பண்ணுறது, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்றீங்க, சாராயம் மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேட்டிருக்காரு. அதே மாதிரி டிவிகேவோட தலைவர் விஜய் வந்து ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருந்தார், கவினோட ஆணவ கொலைக்கும் எதுவுமே கேட்கல, அதே மாதிரி இதுக்கும் கேட்க மாட்டார் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போயிட்டுருக்கு, இப்போ எந்த பிரச்சனைக்கும் வராமல் நம்ம கேட்போம்ல, விஜய் ஏன் பேச மாட்டுறாரு, விஜய் ஏன் பேச மாட்டுறாருன்ட்டு மாநாட்டில் வந்து அதுக்கான பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நேற்று வந்து விஜயை வந்து பார்க்குறதா இருந்திருக்கு. அப்புறம் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களாம் வந்து இல்லை நீங்கள் வந்தால் ரொம்ப கூட்டம் கூடிரும், பக்கத்தில் ஜிஹெச்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை போராட விட மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு நாங்களே வரோம் அப்படின்ற மாதிரி பனையூர் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து கேட்டாரா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், சட்ட ரீதியாக எதாவது ஹெல்ப் வேணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் டிவிகே சார்பாக ஹெல்ப் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை அறிக்கையோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூவில் வந்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, ஒரு 7 கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்றாங்க. லாஸ்ட்டாக நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்குன்னா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை வர வைக்கிறீங்க, ஒரு மெயின் ரோடு ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க, இங்கே நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான், உங்களுக்கு நாங்கள் வேறு இடம் பார்த்து தரோம், அங்கே நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், உங்களுக்கு சுமூகமான முடிவு ஏற்படுத்தி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இல்லை நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு அந்த கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்ருங்க, நாங்கள் உள்ளே இருந்துக்கிறோம், அடையாளத்துக்கு ஒரு 100 பேர் மட்டும் வெளியே உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கேட்டு மினிஸ்டர் வந்து இல்லை நீங்கள் எந்த கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கர்ஸ் வந்து இல்லை நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மினிஸ்டர் வந்து அப்போ அவ்வளோதான், இனிமேட்டு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, லத்தி எடுத்து அடித்தாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாலும் சரி, துப்பாக்கி எடுத்துன்னு வந்தாலும் சரி, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதா இல்லை,
என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ட்லேயும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது கிளியராக தெரியுது மக்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்ட்டு. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம பிரைவேட்டெல்லாம் நம்ப முடியாது. இது கவர்மெண்ட்டுக்கும் ஆபத்து தான் நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து இவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாலும் இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் அந்த மாதிரி ஒரு கோவிடோ இல்லை இயற்கை பேரிடரோ வருது. அப்போ வந்து ஒர்க் பண்ண சொன்னால் இல்லை நாங்கள் இதுக்கு தான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம், இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரைவேட்லாம் சொல்லவே தேவையில்ல. அவன் ப்ராஃபிட் மார்ஜின் காட்டுறதுக்காகவே வேலையை விட்டு எடுப்பான். இப்போ டிசிஎஸ்லாம் வந்து 12,000 பேர் இந்த வருஷத்தில் வேலை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்க கூட முடியாது. எதுக்கு வேலை எடுக்கிறீங்க அப்படிலாம் கேட்கவே முடியாது. இப்போ அவனை கேட்டால் அசால்ட்டாக சொல்லிட்டு போவான், எங்களுக்கு கம்பெனி லாபம் வரலாம் அதனால எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை இவங்க ப்ரைவேட்டுக்கு போயிட்டா கூட அப்புறம் கொஞ்ச நாள் போக கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை விட்டு எடுத்தாங்கன்னா நம்மளால் கேட்கவே முடியாது. நாங்கள் என்ன கவர்மெண்ட்டா அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அதுவும் இல்லாமல் இவங்களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து ஒரு 5,000 6,000க்குலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி எப்பவுமே அவன் எப்படி லாபம் பார்க்கலான்னு தான் பார்ப்பான். கண்டிப்பாக அந்த மக்களை பார்க்க மாட்டான். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ பஸ்ஸுலாம் இருக்குன்னா, இப்போ ஒரு ஊருக்கு பஸ்ஸு போகுதுன்னா, கவர்மெண்ட்டுனா ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அந்த பஸ் எடுப்பான். ப்ரைவேட்லாம் வந்து அவனுக்கு லாபம் இல்லைன்னா எடுக்க மாட்டான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம பேசிக் விஷயம்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியதுதான். அவன் இஷ்டத்துக்கு அவன் எப்படி லாபம் சம்பாதிக்கலாமோ அப்படி தான் பார்ப்பான். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலை வேணும், எங்களுக்கு அதே சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரைவேட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு தான் இவங்க இந்த ப்ரைவேட்டை பிடிச்சின்னு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறத வந்து கரெக்டுன்னுவீங்களா இல்லை தப்புன்னுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.